இன்னைக்கு நம்ம கல்ச்சர் புக்ல இருக்கிற சில கல்ச்சர் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கல்ச்சர் பாயிண்ட் 109. எம்எம்ஜிஎன்ஸ் வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க. அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி போயிட்டே இருப்பாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி நடந்துட்டே இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய மார்க்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா, நம்ம இதை நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோமா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டை தேடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆகும்? உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, உங்க வீட்டுக்கார அம்மாட்ட கேளுங்க, உங்க குழந்தைகிட்ட கேளுங்க, நீ அம்மாவுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப, நீ அப்பாவுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப. உங்க கஸ்டமர்கிட்ட கேளுங்க, உங்க கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட கேளுங்க, சார் எங்க ஹோட்டலுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க சார் அப்படின்னு கேளுங்க. அவங்க அதில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லுவாங்க சார். நம்ம Very good. கேட்டோம், நம்ம கிட்ட கேட்டோம், ஆன்சர் பண்ற இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்ப அவங்க குறையில்லை, இதெல்லாம் மாத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப திரும்பி அவங்க வந்து கஸ்டமர் கடைக்கு வருவாங்க. அடுத்த நாள் பார்க்கும் டவுன்லைன்ல எல்லாரும் கேட்போமா, நம்ம டீம்ல கேட்போமா, எல்லாரும் கேட்க ரெடியா? எங்கேயாவது காட்டுக்குள்ள ஒரு கடையை திறந்துட்டு அதுல எதையாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வச்சுட்டே இருப்பான். வெளியிருந்து பார்த்துப்போம், ஆட பாரதேசி இந்த காட்டுக்குள்ள இந்த பிசினஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. அப்புறம் தான் தெரியும் நம்மகிட்ட சொன்னா, எப்ப இங்க இதெல்லாம் ஓடாதுப்பா, இங்க யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா, ஓ தெரியாம போச்சு எனக்கு அப்படின்னு. அப்போ எல்லா இடத்துலயும் டீ கொடுப்பாங்க, சூப்பரா கொடுப்பாங்க, இவன் கன்றாவே கொடுத்துட்டு பைசா வாங்குவான். அவன் கேட்க மாட்டான், வாங்கிட்டு பைசா மட்டும் உள்ள போடுவான். கொஞ்சம் நாளைக்கு கடை போட்டு போயிடுவான். அவன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டான் வைங்களேன், டீ எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க, ஆனா போடா அங்க எல்லாம் நல்ல நல்ல டீ 10 ரூபாய் கொடுங்க, நீ கன்றாவே டீ போட்டு 10 ரூபாய் வச்சிருக்கு, குடிச்சுட்டு கடை போட்டு போவ அப்படின்னு. ஐயோ ஜாமி நான் நாளைக்கு சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா. இன்னைக்கு நேரத்துக்கு காலையில நான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், உன் கடை அங்க ஒரு கடை இருக்கு, அங்க போய் குடிச்சா அவன் டீ தண்ணி தண்ணி மாதிரி கொடுத்தானா, அவன்கிட்ட டீ வாங்கி கீழே ஊத்திட்டு அவன் பைசா கொடுத்தான், பைசா வாங்கி உள்ள போட்டுக்கிட்டான் அப்படின்னு. அப்படியா ஐயோ அப்படின்னா, பரதேசியில நீங்க வெளியெல்லாம் பிராண்டட் டீ வந்துட்டு இருக்கு, நீங்க பழைய டீ போட்டு ஊரை ஏமாத்திட்டீங்களா, கொஞ்ச நாள் உங்க கடையெல்லாம் குடிச்சு போகாது. இல்ல நான் மாத்திரம் அப்படின்னா. அவன் கேட்கல, நானே சொன்னேன். ஆனா அவன் கேட்டிருந்தா அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடு சர்வீஸ் எல்லாமே நான் வந்து கேட்கணும். நம்ம கஸ்டமர் நம்ம ஒருத்தங்க நம்ம ஃபுட் கொடுக்கோம், ப்ராடக்ட் கொடுக்கோம், நீங்க எனக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க அப்படி கேட்கலாம். கேளுங்க, ஒரு ஈகோ இடிக்கும், நான் எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா, எனக்கு இவன் மார்க் போடுறதா. நீங்க கரெக்ட் தான், பருப்பு கடைசியில கருத்து கருகருன்னு போயிடும், எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஸோ கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம ஏதாவது கேப் இருந்தா நம்ம டெவலப் ஆகுது நல்லது. பேஜ் நம்பர் 53, கல்ச்சர் நம்பர் 123. எம்எம்ஜிஎன்ஸ் கோல் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, அவங்க முதல்ல முடிவு பண்ணுவாங்க, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. வெறும் பேச மட்டும் செய்ய மாட்டாங்க. எம்எம்ஜிஎன்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா எழுதுவாங்க. நம்ம என்ன மாதிரியான கோல் செட் பண்ணி வச்சிருக்கிறோம், நம்மளுக்கு என்ன முடியும் அப்படிங்கறத நம்ம கோல்ல நாம எழுதியிருக்கிறோமா. கம்பெனில கொடுத்த கோல் அந்த ட்ரீம் அதெல்லாம் இல்ல, நம்மளுக்கு நம்ம லைஃப்ல என்ன கோலை நாம அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம எழுதியிருக்கிறோமா. கோல் வந்து ரொம்ப தெளிவா எழுதுங்க, தெளிவான ரொம்ப டீட்டெயில் எழுதுங்க. கோல் வந்து தெளிவா டீட்டெயிலா எழுதல அப்படின்னா, நீங்க அரையும் குறைமா எழுதினீங்க, உங்களுக்கு அரையும் குறைமா கோல் நடந்துடும். அதை விட பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு நடக்கும். எப்போ இதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல இல்லையே, இப்படி நடக்கும் நம்ம லைஃப்ல, அப்படி கூட நடக்கும். அதை நீங்க அழகா ப்ராப்பரா பெருசா நல்லா அழகா ட்ரைன் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து தாராவில இருந்தேன், மும்பைல இருந்தேன். அப்போ வந்து சால் வீடு இல்ல, 10 by 10 வீடு, 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வேணும், பெரிய வீடு, நான் சொந்தமா அப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு அந்த வீட்டுல இருக்கும்போதே நான் அந்த மாதிரி நடிப்பேன். என் பெட்ரூம் அங்க இருக்கு, ஹால் இங்க இருக்கு, கிச்சன் இங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் அங்க ஆக்டிங் பண்ணிட்டே இருப்பேன். நான் அந்த கோலை வந்து நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நான் ஒரு விஷயம் அதுல மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடு எங்க வேணுங்கிறத நான் எழுதல. அதோட விளைவு சிட்டியை விட்டு 50 கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ள தான் கிடைச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதையும் தாண்டி 50 கிலோமீட்டர் நான் இன்னும் காட்டுக்குள்ள தான் இருக்கேன். ஸோ சிட்டியை விட்டு 100 கிலோமீட்டர் இருக்கேன். நான் நினைச்ச வாழ்க்கை எல்லாம் நடக்கும். இப்போ நினைச்ச வாழ்க்கை, வீடு, ஒரு ஆளுக்கு 4 வீடு, படுக்கிறதுக்கு ஒரு ரூமு, படிக்கிறதுக்கு ரூமு, மீட்டிங் பண்ணதுக்கு ஒரு ரூமு, துணி துவைக்கிறதுக்கு ஒரு ரூமு, சாப்பிடுறதுக்கு ஒரு ரூமு, ஒவ்வொரு பிளாட். ஆனா நான் எங்க அதை நான் டீட்டெயிலா கேட்கல, நமக்கு எங்க வேணும் அப்படின்னு கேட்க மாட்டோம். இப்ப நம்ம ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, எனக்கு இங்கதான் எனக்கு இந்த வீடு வேணும்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு அங்க விருப்பப்பட மாட்டேன், ஏன்னா சட்டங்கத்தான் நிறைய கேட்கும், பொல்யூஷன் இருக்கும், வேண்டாது. ஆனா நான் பண்ணின பெரிய தப்பு, நான் கோல் எழுதுனேன், கோல்ல டீட்டெயில் எழுதல. அதான் நம்ம எம்ஜி கல்ச்சர் வந்திருக்கு, ஏதாவது எழுதுனீங்கன்னா டீட்டெயில எழுதுங்க. அப்புறம் கேட்டேன், சூடத்தனை கேட்டேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்து போயிடும். அடப்பா வீட்டை டீட்டெயில கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அதுல சோம்பேறித்தனம் பண்ணீங்க, பெரிய விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க. சார் எங்க கம்பெனி மீட்லையும் கோல் எழுத சொன்னாங்க சார், எல்லாரும் சேட் வாங்கி எழுதுனாங்க. இதுக்கு இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அட்டையோட பேக் சைடு எடுத்து அந்த கோல் எழுதி வச்சிருந்தேன் சார். ஒரு மாசம் இருந்தது, அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அப்படியே அது ஒரு ஓரம் கட்டின வாக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். அந்த கோலே முடிஞ்சு போச்சு, அப்படியே போச்சு சார். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கடை இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி நம்மளோட கோல் மாறி மாறி போயிட்டே இருக்கு சார். இது எப்படி சார் நம்ம ஒரே இதுல கொண்டு வர்றது? கோல் வந்து எழுதுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. கோல் எழுதும் போது எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு. இப்போ நிறைய 90 வயசு 85 வயசு 100 வயசு ஆட்கள் கூட எல்லாரும் கூட கேட்டிருக்காங்க. கேட்கும்போது எல்லாம் சொன்னாங்க, என்ன விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அப்படி கேட்கும்போது எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நான் வந்து தேவைக்கு அதிகமா எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைச்சிட்டேன். என் வாழ்க்கை ஃபுல்லா பணத்தை தேவையில்லாம நிறைய பொருள், சொத்து, கித்து, காரு கீரு எல்லாம் வாங்கில முடிவு பண்ணேன். ஆனா அது கூட என் வாழ்க்கை அழைச்சிட்டேன்.
அந்த விஷயம் நான் பண்ண பெரிய தப்பு. அது நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க திரும்ப வந்து உங்க சின்ன குழந்தைக்கு போயிட்டு உங்க 20 வயசுல உள்ளவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணீங்கன்னா, எனக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அதை நான் பண்ணாம விட்டேன். பணம் 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 அது சொத்து கித்து லாவிஷ் வாழ்க்கை கார் கருன்னு போயிட்டு நான் அது பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாழ்க்கை அழிச்சிட்டேன், உறவுகளை அழிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க வைக்கிற கோல் வந்து மீனிங் கோலா இருக்கும். எல்லாரும் கார் வாங்குறானா எனக்கு ஒரு கார், எல்லாரும் BMW வாங்கினா எனக்கு ஒரு BMW. எதுக்கு உனக்கு வேணும் BMW? எனக்கு எரண்டிக்கா போதும். செகண்ட் ஹேண்ட் இருக்கா வண்டி கார்ல மழை பெஞ்சா உள்ள வராது, ஏசி இருக்கு போதும். உங்களுக்கு என்ன வேணும் முடிவு பண்ணுங்க. எல்லாரும் வச்சிருக்கானு நீங்க இங்க வைக்காதீங்க. அந்த கோலை உங்களுக்குன்னு டிசைன் மீட்டிங்ல சொல்லி கொடுக்காங்க கோல் என்ன மீட்டிங் சொல்லி விடலாம் கோல் எழுதாதீங்க. உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு எப்படி வாழணும், எப்படி ஃபீல் ஆகுது, உள்ளுக்குள்ள என்ன அரிச்சாகுது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த கோல் அடையிறதுக்கு நீங்க செய்யற விஷயங்கள் இருந்து பிடிச்சி செய்யணும். பிடிக்காத விஷயம் என்ன பண்ணாதீங்க. பிடிக்காத விஷயம் வெளியே வந்துருங்க, வேற ஏதாவது பண்ணுங்க. அங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வாழணும், சந்தோஷப்படணும், அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கணும். அப்போ அது அந்த கோல் வந்து உங்களுக்கு நினைவாகும். எகைன் ப்ராப்பர் மென்டார் வேணும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். சொந்த புத்தியில சுனி வைக்க முடியாது. அப்படி இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் நான் தப்பு பண்ணும் அப்படின்னு நமக்கு கைட் பண்ண ஒரு ஆள் வேணும். அது சரியான நாள் தேடி பிடிச்சி பண்ணும்போது கரெக்டா இருக்கும்.